Taste the Daily. திருப்பூரில் விவசாயிகள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்தும் விவசாயிகள் தற்காப்பு ஆயுதங்களை பயன்படுத்த வலியுறுத்தியும் பேரணி நடைபெற்றது. பல்லடம் அருகே சேமலை கவுண்டன்பாளையம் பகுதியில் கடந்த மாதம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 படுகொலை செய்யப்பட்டனர். 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 1 மாத காலமாகியும் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத அவலம் நீடிக்கிறது. இந்த நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், PAP வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் கண்டன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வித்யாலயா பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று எச்சரிக்கை கோஷங்கள் எழுப்பினர். முன்னதாக இந்த பேரணியில் கருப்பசாமி வேடமணிந்து திருடர்களை எச்சரிக்கும் விதமாக பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த தச்சூரில் தமிழ்நாடு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன், கும்மிடிப்பூண்டியில் விவசாயிகளின் ஒப்புதலின்றி விளை நிலங்களை சிப்காட் பெயரில் பட்டா மாற்றம் செய்து அபகரித்துள்ளதாகவும், நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 என்ற சட்டத்தை கொண்டு வந்து நிலங்களை மாற்றியது தடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் பாசன வடிகால்களை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய PR பாண்டியன், நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்பப் பெறும் வரை விவசாயிகளின் போராட்டங்களை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறினார். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களில் பாதிப்பு இல்லாத வகையில் அதை சீரமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு நீர்ப்பாசனத்துறை மூலமாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துவதோடு, தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 திரும்ப பெறுகிற வரையிலும் நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம். கிராமங்கள் தோறும் இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் இந்த விவசாயிகள் விரோத கொள்கைக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை கட்டமைக்க இருக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் திமுக பேரூராட்சி தலைவரின் தூண்டுதலின் பேரில் பொய் வழக்கு பதிவு செய்து நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக IT ஊழியர் குற்றம் சாட்டியுள்ளார். கீழப்பவூர் பகுதியைச் சேர்ந்த IT ஊழியரான ராமர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை திமுக பேரூராட்சி தலைவரான PMS ராஜன் அபகரிக்க கடந்த 1.5 ஆண்டாக பல்வேறு இடையூறுகள் கொடுப்பதாகவும், தன் மீது பொய் வழக்கு பதிந்து பாஸ்போர்ட்டை முடக்கியுள்ளதால் வேலை வாய்ப்புகள் பறிப்போவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தனது வீட்டில் இருந்த CCTV கேமராக்களை சேதப்படுத்தி செல்போனை திருடி நிலத்தில் போடப்பட்ட கம்பி வேலையையும் திருடியதாக குற்றம் சாட்டும் ராமர், பாவூர்சத்திரம் காவல் நிலையமே திமுகவினரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தான் அளிக்கும் புகார்கள் எதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசியில் சமீபத்தில் காவலர் ஒருவர் காவல் உயர் அதிகாரி மீது குற்றம் சாட்டிய பரபரப்பு அடங்குவதற்குள் காவல்துறையினர் மீது IT ஊழியர் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவூர்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனு ஃபுல்லாக DMK கண்ட்ரோலில் இருக்குது. லோக்கல் பஞ்சாயத்து தலைவரோட PMS ராஜனுங்கிற கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபுல்லாக என் மேலே பொய் கேஸ் போட்டுட்டு ஒரு FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருப்பி என்னோட பாஸ்போர்ட்டை முடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே ஜனவரி மாதமே என்னோட மிரட்டினாங்க.